தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டாரம் அரியூர் நாடு ஊராட்சி மன்ற உட்பட்ட சோளக்காடு பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் நாகலிங்கம் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பத்மநாதன், ஊராட்சி மன்ற தலைவர் நாகலிங்கம் சிறப்புரையாற்றினார். அப்போது சோளக்காடு பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் செய்துள்ளோம் என்றும், சாக்கடை வசதி, பாத்ரூம் வசதி, பள்ளி பராமரிப்பு மற்றும் சுற்றுச்சுவர் ஆகிய திட்டங்களை செய்துள்ளோம் என்றும், மேலும் சோளக்காடு பகுதியில் சுற்றியுள்ள பகுதியில் பல வருடங்கள் ஆகியும் மின் கம்பங்கள் மாற்றப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அதனை சரி செய்ய கோரிக்கை வைத்துள்ளோம் என்றும், மக்களுக்கு இன்னும் பல திட்டங்களை செய்ய கோரிக்கை வைத்துள்ளோம் என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து குழந்தை திருமணம், இளம் வயது கர்ப்பம், பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளை கண்டறிந்து பள்ளிக்கு அனுப்புதல், தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் தடுத்தல், குழந்தைகளை கைபேசி மூலம் அடிமையாகாத பெற்றோர்களை குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்று தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து மகளிர் உற்சாகமாக கும்மியாட்டம் ஆடினர். அதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் நாகலிங்கம் கும்மியாட்டம் சிறப்பாக ஆடிய மகளிர் அத்தனை பேருக்கும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். பின்பு அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஆர்வத்துடன் பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சரவணன்.